ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டில் யாரோட படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி நடித்த டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தலைநகரம் இந்த படம் 19 மே 2006 டைரக்டர் சுராஜ் டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, வடிவேலு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சுராஜ் அவர்கள் ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த தலைநகரம் திரைப்படம் தாங்க நம்ம சுந்தர் சி நடிச்ச முதல் திரைப்படம். இந்த படம் பெரிய லெவலில் ஓடுனதுக்கு காரணமே வடிவேலோட காமெடி சீன்ஸ் தான். வடிவேலு நாய்சேகர்ன்ற கேரக்டர்ல சூப்பரா நடிச்சு எல்லாரையுமே சிரிக்க வச்சிருப்பாரு. இந்த தலைநகரம் திரைப்படம் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. ஐந்தாம் படை இந்த படம் 25 ஜூலை 2009 டைரக்டர் பத்ரி டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பத்ரி அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல விவேக்கோட காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. அதுலயும் முக்கியமா இந்த டைலாக் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. சிம்ரன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. குரு சிஷ்யன் இந்த படம் 7 மே 2010 டைரக்டர் சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணி நம்ம சத்யராஜ், சுந்தர் சி, சந்தானம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனா அமைஞ்சதே சந்தானத்தோட காமெடி சீன்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம சத்யராஜ் பண்ற லொல்லு காமெடியும் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. முத்தின கத்திரிக்காய் இந்த படம் 17 ஜூன் 2016 டைரக்டர் வெங்கட் ராகவன் டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, சதீஷ், பூனம் பாஜ்மா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு காமெடி கலந்த அரசியல் படமா எடுத்திருப்பாரு. படத்துல வர எல்லா காமெடி சீன்ஸுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. சுந்தர் சி அவர் எம்எல்ஏ ஆகுன்றதுக்காக சில பண்ற வேலைகளும் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. வீராப்பு இந்த படம் 27 ஜூலை 2007 டைரக்டர் பத்ரி டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, கோபிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் பத்ரி அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விவேக் பண்ற காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கதையும் திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லாவும் போகும். இந்த வீராப்பு திரைப்படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. சண்டை இந்த படம் 21 மார்ச் 2008 டைரக்டர் சக்தி சிதம்பரம் டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, நதியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல விவேக் பண்ற எல்லா காமெடியுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. சுந்தர் சிக்கும் நதியாவுக்கும் நடக்கிற போட்டா போட்டி எல்லாமே படத்துல எல்லாரையுமே பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சண்டை திரைப்படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. இருட்டு இந்த படம் 6 டிசம்பர் 2019 டைரக்டர் VZ துரை டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, தன்ஷிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஹாரர் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் த்ரில்லாவும் போகும்னு சொல்லலாங்க. இந்த இருட்டு திரைப்படம் கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. அரண்மனை 2 இந்த படம் 29 ஜனவரி 2016 டைரக்டர் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி சுந்தர் சி, த்ரிஷா, அன்சிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் ஒரு காமெடி கலந்த பேய் படமா எடுத்திருப்பாரு. இந்த படத்துல வர சூரிய காமெடி எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் அரண்மனை சீரிஸோட பார்ட் 2 தாங்க இது. இந்த அரண்மனை 2 திரைப்படமும் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. அரண்மனை 3 இந்த படம் 14 அக்டோபர் 2022 டைரக்டர் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி ஆர்யா, சுந்தர் சி, ராஷி கண்ணா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தையும் சுந்தர் சி அவர்கள் ஒரு காமெடி கலந்த பேய் படமா எடுத்திருப்பாரு. விவேக் மற்றும் யோகி பாபு பண்ற காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த அரண்மனை 3 திரைப்படம் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் மேல கலெக்ட் பண்ணி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. அரண்மனை இந்த படம் 19 செப்டம்பர் 2014 டைரக்டர் சுந்தர் சி டைரக்ட் பண்ணி வினய், சுந்தர் சி, அன்சிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் காமெடி கலந்த பேய் படமாவே எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அரண்மனை 2, அரண்மனை 3 எல்லாத்துக்குமே இந்த சீரிஸ் தாங்க முதல் படம். இந்த படத்துல சந்தானம் பண்ற எல்லா காமெடியுமே சூப்பரா வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த அரண்மனை திரைப்படம் நம்ம சுந்தர் சி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுந்தர் சி நடிச்ச படத்திலேயே எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.